கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த மத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 17 முடிய. இயேசு உபதேசித்தார். எனக்கு பிரியமானவர்களே, இன்று குழந்தைகளாக இருந்தாலும் சரி, வாலிபர்களாக இருந்தாலும், பெரியவர்களாக இருந்தாலும் கூட அனைத்து தரப்பு மக்களுக்கும் வெறுப்பை உண்டு பண்ணுவதும் சலிப்பை உண்டு பண்ணுவதும் எது என்று கேட்டால் அது உபதேசத்தை கேட்பதுதான். ஆனால் அதுவே அனைவருக்கும் பிடித்தமான ஒன்று எது என்று நாம் கேட்கும் பொழுது பிறருக்கு உபதேசிப்பதுதான். பிறருக்கு புத்தி சொல்ல வேண்டும், பிறருக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொருவரும் நாமும் பிற நல்ல உபதேசங்களை கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனையை வளர்த்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்ட சீடர்களும் பிற மக்களுமே இன்றளவும் கூட நாம் தியானித்துக் கொண்டிருக்கிற நற்செய்தி நூல்களை எழுதியவர்களாவார்கள். ஆம், அந்த சீடர்களின் உபதேசத்தை கேட்ட அநேக மக்கள்தான் இன்று ஏனைய கிறிஸ்தவ நூல்களையும் கூட எழுதியவர்கள். எனக்கு பிரியமானவர்களே, உபதேசத்தை அலட்சியம் பண்ணாமல் கேட்கிறதற்கு தீவிரமாய் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 9 குறிப்பிடப்பட்டுள்ளது போல நாமும் கூட இருந்து நல்ல பண்புகளை வளர்த்து கொள்ள தேவன் தாமே இதை கேட்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை அளிப்பாராக. நல்ல உபதேசங்களை கேட்க, அதன்படி வாழ நாம் இந்த நாளிலே ஒரு புதிய தீர்மானத்தை எடுத்துக்கொள்வோம். ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை செய்வோம். கிருபையுள்ள எங்கள் அன்பின் கடவுளே, மனமகிழ்ச்சியான இந்த புதிய நாளின் காலை வேளைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் அநேகருக்கு ஆலோசனைகளை கொடுக்க ஆர்வமாய் இருப்பது போலவே நல்ல ஆலோசனைகளை பரிசுத்த வேதாகமத்திலிருந்தும் கடவுளுடைய பிள்ளைகளிடத்திலும் நல்ல ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஆண்டவரை நீர் திறந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல ஆலோசனைகளை கேட்டு அதன்படியே வாழ்ந்து அதன் வழியாக உமது நாமத்தை மகிமைப்படுத்தி கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் உடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள நீர் தாமே இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்யுமாறு மீட்பரும் இரட்சகருமாகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே.